வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு அமேசான்ல இருந்து இன்னொரு ஹால் தான் பார்க்க போறோம். பட் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்க போதும்னா பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸ், அப்புறம் நல்ல செம்மையான ஹீல்ஸ், ஃபுட்வேர் அந்த மாதிரி தான். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஹேண்ட்பேக் ஃபுட்வேர்லாம் போட்டு. ஸோ ஃபைனலி இன்னைக்கு நம்ம ஸ்ப்ளர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இப்போ என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ அப்டேட் இதுக்கு முதல் வீடியோவில் இதே மாதிரி ஸ்வெட்டர் போட்டு இது பண்ணியிருந்தேன் இல்லையா? அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் தும்மலாம் வருது, எதனால தெரில அப்படின்ட்டு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரூட் காஸ் என்னன்னா இதுதான். இல்லை அந்த குட்டி குட்டி த்ரெட்டு பறக்குது இல்லை, அலர்ஜிக்கா என்னன்னு தெரியல. பட் ஆனால் தும்பிட்டே இருக்கேன், அதனால தான் மூக்கு லைட்டா பொடப்பா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா தும்பிட்டே இருந்தேன், அதனால தான். ப்ளீஸ். டைம் 1:30 ஆயிடுச்சு நைட்டு. என்னால் கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு இது பண்ணிட்டு டைம் விட்டு என்னால் ஃபில் பண்ண முடியாது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளையிலேருந்து எனக்கு புக்கிங்கும் இருக்கு, அதனால வீடியோ எடுக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் நான் இன்னைக்கே எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ப்ளீஸ், நடுவில் இப்படி போனேன்னா அது எனக்கு தும்மல் வரப்போகுதுன்னு அர்த்தம். யாராவது கலாய்ச்சின்னா அவ்வளோதான், உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுட்வேர்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேற லெவலா இருக்கு. இது பார்க்கும்போது நல்லா அப்படியே செம்ம லக்ஸா இருந்தது. வரும்போதும் அப்படி இருக்குமா நினைச்சேன். பட் ஆனா வரும்போதும் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி ஒரே ஒரு பாயிண்டட் ஹீல்ஸ் இருக்கு. டிக்கடி யூஸ் பண்றேன். ஏதாவது ஒரு ஹீல்ஸ் வேணாலும் நான் அதுல தான் ஒரு லைட் சாண்டல் கலர் வச்சிருக்கேன், அதுல தான் எடுக்கிறேன். ஸோ அதனால இதுல இப்படி ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னோடனே இதே சேம் மாடல் தான் நான் வச்சிருக்கேன். பட் ஆனால் பிளெயினா ஸ்ட்ராப் இருக்கும். இதுல உங்களுக்கு ஸ்டோன் இருக்கு, சூப்பரா இருக்கும். அதனால போட்டா see how pretty, ஃபுல்லாவே ஸ்டோன் உங்களுக்கு. இது நான் சைஸ் 38ல எடுத்திருக்கேன். இது என்னன்னா ஹீல்ல ஒரு குட்டி கிராக் இருக்கு, தெரியுதா? அது மட்டும் இல்லாமல் இது சைஸ் எனக்கு குட்டியா இருக்கு. இந்த வாட்டி நான் ஃபுட்வேர் வாங்கின எல்லா சைஸும் தப்பு. நான் ஒரு சைஸ் பெருசாயிட்டேன். பெருத்துட்டானா வளர்த்துட்டானா ஹைட் ஆயிட்டானான்னு தெரியல. பட் ஆனால் ஒரு சைஸ் எனக்கு இதா இருக்கு. அமேசான்ல ஆல்ரெடி நீங்க இந்த ஸ்டைல்ல இந்த சைஸ் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுலயே நம்ம சைஸ் அதுவா செலக்ட் ஆயிடும். ஸோ அந்த இது நான் ஓகே தான், கரெக்ட்னு கொடுத்துட்டே வந்தேன். பட் ஆனால் எல்லாமே எனக்கு குட்டியா இருக்கு. ஸோ அதனால என்னால எதுவுமே போட்டு காட்ட முடியாது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வரதுக்கு டைம் இல்லை அப்படின்ற காரணத்தினால நான் உங்களுக்கு வாங்கினதை மட்டும் காட்டிடலாம் அப்படின்னு பார்த்தேன் இந்த வாட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஹீல்ஸும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப நடக்கவே கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி இல்லை. நான் போட்டு பார்க்கும்போது சைஸ் மட்டும் தான் எனக்கு இஷ்யூவா இருந்தது, வேற எதுவுமே எனக்கு குறையே இல்லை. செம்மையா ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கின செருப்பு மாதிரி இருக்கு. அவ்வளோக்கு தான் எடுத்துருப்பணும், எனக்கு சரியா அவ்வளோ இல்லை. இந்த வாட்டி எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸியா இருந்தது. செலக்ட் பண்ண ஐட்டம்ஸ்லாம் அப்படி லாவெண்டர் பர்பிள் கலர்ல எடுத்தேன். இதை நான் பேசிக்கா கலருக்காகவே எடுத்தேன். அவ்வளோ பிரிட்டியான ஒரு கலர், லைட் பர்பிள். இது உங்களுக்கு பிளாக் ஹீல்ஸ் மாதிரி இது இருக்கு. இதுவும் சைஸ் குட்டி. இது சைஸ் 8 போட்டிருக்கு. பட் ஆனா எனக்கு கால் இப்படி இவ்வளோதான் தெரியுது, விரலே உள்ளேயே போல, அவ்வளோ குட்டியா இருக்கு எனக்கு. ஸோ அதனால இதுவும் எக்ஸ்சேஞ்ச் தான் போட்டிருக்கேன். அதனால அடுத்த பீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆக வேண்டும். ஹை வேஸ்டட் பேண்ட்ஸ், ஜீன்ஸோ ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி பேண்டே வரும்ல, ஃபார்மல் பேண்ட், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்லிப்பர் போட்டா நல்லா இருக்கும். இது நல்லா ஹார்டான ஹீல்ஸ். ஸோ அதனால நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்கன்னா இந்த ஹீல்ஸ் கண்டிப்பா செட் ஆகாது. அழகுக்கு போட்டுக்கலாம். ஷாப்பிங் அந்த மாதிரி பண்றீங்கன்னா டெஃபினட்டா ப்ளீஸ் டு நாட் வேர் திஸ். அப்படிதான் ஒரு வாட்டி மால் போகும்போது ஸ்டைலா ஏதாவது ஹீல்ஸ் போட்டு போறது, சீன் போடுறதுக்குன்னு போடுவேன். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு வாட்டி செம்மையா மாட்டிக்கிட்டேனால சுத்தமா நடக்கவே முடியல. மேக்ஸ்ல இருந்து ஒரு ரப்பர் செருப்பு வாங்கிட்டு வந்தேன் நான். அடுத்தது இன்ச் ஃபைவ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து எடுத்தேன். இது லைஃப் ஸ்டைல்ல பார்த்துருப்பீங்க மால்ல. இந்த பிராண்ட்ல இருந்து நான் ஒரு செருப்பு எடுத்தேன். ஒரு கலர் சூஸ் பண்ணேன், ஆனா அந்த கலர் கொடுக்கல, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கலர் கொடுத்தாங்க. இந்த பபிள் கம் பிங்க் கலர். நான் எடுத்தது லைட் சாண்டல் கலர், பீச் கலர் சொல்லுவாங்களே அந்த கலர் எடுத்தேன். இவங்க இந்த பிரைட், அதான் பபிள் கம் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க. இது என்னோட கலருக்கு செட்டே ஆகணும். இந்த கலர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு. சாண்டல் கலர்னா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் 38ல எடுத்திருக்கேன். இதுவும் ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு. இதை நான் எடுத்தது ரீசன் பின்னாடி உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கு, பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. குட்டி ஹீலோட. ஆனா உங்களுக்கு இதுல நல்ல சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ அதனால நடக்க தெரியாது ஹீல்ஸ்ல அப்படின்னா கூட நீங்க தாராளமா வாங்கலாம். இதை நான்
கலரையும் மாற்றி சைஸையும் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது வேற லெவலான ஒரு ஹீல். இது வேற பிராண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சேம் மாடல் தான், இந்த 2 ஸ்ட்ராப் வர மாதிரி. பட் ஆனால் உங்களுக்கு இது வந்து பிளாக் ஹீல்ஸ், பென்சில் ஹீல்ஸ் மாதிரி கிடையாது. பாயிண்டட் ஹீல்ஸ் சொல்லுவாங்க, அது கிடையாது. இந்த மாதிரி இது கொஞ்சம் ஹீல் அதிகம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு பிளாக் ஹீல், அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஹைட்டாவும் இருக்கு. இதை நான் ஒயிட் கலர்ல எடுத்திருக்கேன், ஏன்னா என்கிட்ட ஒயிட் கலர்ல ஹீல்ஸ் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக. இதுல உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு, எந்த கலர் வேணா எடுத்துக்கலாம். இதுல இந்த ஸ்ட்ராப்பே வந்து நல்லா குஷன் மாதிரி இருக்கு, நல்லா அமுக்கி விளையாடுற மாதிரி. இதை நான் சைஸ் 38ல எடுத்திருக்கேன். இதுவும் தப்பான சைஸ்ல தான் உள்ளது. பட் ஆனா செருப்பு செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சீரியஸா வேற லெவல் செருப்பு. சும்மா இங்க டிஸ்பிளேல வச்சாலே அழகா இருக்கும். இந்த வாட்டி வாங்கின செருப்புலாம். அண்ட் ஒயிட்ல எடுக்கிறீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த செருப்பு வந்து இப்போ பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு போறது, இல்லைன்னா சும்மா வேர் பண்ணிட்டு போறதுக்காக. இப்போ வந்து நான் புக்கிங்லாம் போறதுக்கு லாஸ்டா ஒரு ஒயிட் கலர் கிராக்ஸ் வாங்கின ஞாபகம் இருக்கா, அதுதான் போட்டு போறேன். ஸோ மற்ற இதுக்கு வெளியே இறங்கி இங்க பக்கத்துல கடைக்கு போறேன், இங்க வெளியே போறேன் அப்படின்னாலும் அதுலதான் இது வெளியவே இருக்கு, இதே போட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வெள்ளை கலர்ல நான் வாங்கல, லைக் லைட் போன் கலர்ல வாங்கினேன் நானு. அது எல்லா இடத்துக்கும் போட்டு போனா என்ன ஆகும் பாருங்க. அதனால ரஃப் யூஸ்க்காக வந்து ஒரு இது எடுத்தேன், இந்த மாதிரி செருப்பு. இதுல வந்து கலர்ஸ் இருந்தது, நான் பிங்க் கலர்ல எடுத்தேன், சாட்டின் மாதிரி. இது நல்லா சாஃப்டா இருக்கு இதுவும். ஆனா இது வந்து சாஃப்டா கிடையாது, இது நல்லா ஹார்டா கல்லு மாதிரி இருக்கு. இது 200 சம்திங் எடுத்துதான், சைஸ் 5ல எடுத்தேன். ரொம்ப 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 ரஃப் யூஸ்க்கு போடுற செருப்பு இது. ஸோ ஃபுட்வேர்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பேகுக்கு போகலாம். இந்த வாட்டி வாங்கின பேக்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிங் பேக் பார்க்கலாம். இது வேன் ஹுசைன் பிராண்ட்ல இருந்து எடுத்தேன். லைட் மியூட்டட் ப்ளூ கலர்ல. இது உங்களுக்கு அட்டாச்டு ஸ்ட்ராப்போடயே இருக்கு. பேகுக்கு பின்னாடி உங்களுக்கு ஜிப் இருக்கு. ஸோ நீங்க ஏதோ கார்டு இல்ல காயின் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. இந்த ஜிப் வந்து ஆனா டைட்டா தான் யூஸ் பண்ண இதாகுமா என்னன்றது தெரியல, ஆனா செம்ம டைட்டா இருக்கு. இல்லைன்னா ஓலால போயிட்டு வரீங்க அப்படின்னா வெளியே பர்ஸ் வெளியே எடுக்க தேவையில்லை, இங்கேயே வந்து கொஞ்சம் சிகிச்சு வச்சுக்கலாம். நீங்க ஓப்பனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்ல இருக்கு, ஜிப் இருக்குது. உள்ள ஒரே ஒரு ஸ்பேஸ் தான், லைக் நடுவுல வந்து என்னது ஒரு இதெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான். பேக்ல வந்து ஒரு ஜிப் இருக்கு, உள்ள நீங்க ஏதாவது வச்சுக்கிறதுக்கு. இந்த பக்கம் அதே மாதிரி ஓப்பன் இருக்கு, இதுல நீங்க வந்து ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு கீழே எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னா இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு நல்லா தாராளமாவே வந்து உள்ள நீங்க உங்களோட போனு, வாலெட்டு, டச்அப்க்கு பர்ஃப்யூமோ இல்லைன்னா பவுடரோ எதனாலும் வச்சுக்கலாம். இதோட எம்ஆர்பி 2300 rupees. ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்லிங் பேக், ரொம்ப பிரிட்டியா இருக்கும். சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப நீட்டா இருக்கு. அடுத்தது என்னோட ஃபேவரட் கலர்ல எடுத்திருந்தேன். இதுவும் ஒரு ஸ்லிங் பேக் தான். இதுவும் வேன் ஹுசைன் சேம் பிராண்ட்ல எடுத்தது தான். இதுதான். இதுல உங்களுக்கு கலர் வேரியட்டும் இருக்கு. பட் ஆனா இப்போ நிறைய கலர்ஸ் அவைலபிளா இல்லை. இந்த பீச்சி பிங்க் கலர் இருக்கு. இது வந்து உங்களுக்கு இப்படி மேல ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. இது நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். உள்ளேயும் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல அட்டாச் பண்ணி நீங்க ஸ்லிங் பேக்கா யூஸ் பண்ணலாம். இதோட லாக்கே வந்து இங்க இப்படி அமுக்கி இப்படி ஓபன் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படா ஓபன் பண்றதுன்னு. இதுக்கு உள்ள உங்களுக்கு 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இதுல பேக் இதுல வெளியே பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு நடுவுல வந்து இது கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஸ்ட்ராப். நடு இதுலயும் உங்களுக்கு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதுலயும் வந்து ஏதாவது வைக்கணும்னா வைக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் இதுல ஜிப் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது பின்னாடி உங்களுக்கு பெரிய ஜிப் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு கீ மாட்டி வைக்கிறதும் இருக்கு. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பெரிய ஓபன் பவுச்சும் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து டிஷ்யூ அந்த மாதிரி ஸ்டஃப் வச்சுக்கலாம். டோட்டலி இது வந்து நல்ல பெரிய பேக் தான். அண்ட் இது வந்து நல்லா இப்படி நிக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டிஃபான ஒரு பேக் இது. இதோட எம்ஆர்பி வந்து 2800 rupees இது. பட் ஆனா இதுவும் டிஸ்கவுண்ட்ல தான் இருந்தது, டிஸ்கவுண்ட்ல எடுத்த பீஸ் தான் இது. இந்த பிராண்ட்ல தான் நான் இப்போ ரீசெண்டா நிறைய வாங்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு இவங்க கிட்ட பேக்கோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்னோட பேக் கலெக்ஷனும் அப்படியே பெருசாகிக்கிட்டே போகிறது. பேக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல்லா அந்த டிஷ்யூல கவர் பண்ணி ஸ்பஞ்சில் கவர் பண்ணி அந்த மாதிரி தான் வருது. லாஸ்ட் பேக் வந்து ஒயிட் கலர் பேக் எடுத்தேன். நான் வந்து எப்பயுமே ஒயிட் கலர் பேக் ஒன்று கார்ட்ல போடுவோம், அதுக்கப்புறம் ஒயிட்டா அப்படின்னு எடுத்து வச்சிருவேன். இந்த வாட்டி லீனோ பெர்ரோஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒயிட் கலர் ஹேண்ட் ஹெல்ட் பேக் வந்து வாங்கினேன். இந்த சைஸ் தான். உங்களுக்கு இதுல டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த கிராக் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கிராக்கடைல் ஸ்கின், அந்த டெக்ஸ்டர் இது. ஜிப் வந்து இங்க வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால பெரிய ஓப்பன் இது.
உள்ள வந்து நீங்க 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இதுல உங்களுக்கு ஸ்ட்ராப் மாட்டிக்கலாம். இதுல வந்து குப்பை நிறைய வச்சுக்கலாம். பட் ஆனாலும் உங்களுக்கு சைட்ல ஜிப் வந்து ரொம்ப லோவா வருது இல்லையா, இங்க வரைக்கும் வரதுனால நீங்க எந்த அளவுக்கு பொருள் வைக்க முடியும் அப்படின்றது தெரியல. இதுல நிறைய வைக்கலாம். சீரியஸ்லி ஓப்பன் பவுச்சஸ் இருக்கு, இன்னொரு சைடு ஜிப் வச்ச மாதிரி இருக்கு. மற்றபடி உள்ள வந்து உங்களுக்கு அப்படியே குப்பையை அப்படியே ஃபுல்லா ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிங்க் கலர் பேக் இதே பிராண்ட்ல ரொம்ப ஆசையா வாங்கினேன். அதுவே காசு சேர்த்து வச்சு வாங்கின மாதிரி வாங்கினேன். அதுல வந்து என்னோட லேப்டாப் வந்து பத்தாது. பட் ஆனா நான் ஆசையா வாங்கிட்டேன். அதனால ரிட்டர்ன் போடுறதுக்கு மனசே வரல. ஸோ அது வந்து அப்படியே சீன் போட்டு பிங்க் கலர்ல வாங்கினேன். அப்படியே என்னோட டெஸ்க்ல வச்சுட்டு அப்படியே அதை வந்து மேலே எல்லாரும் பாருங்க, ஆளாளுக்கு வந்து மைக்கேல் கோஸ் பேக் அந்த மாதிரி ஃபுல்லா வந்து பிராண்டடா ஹை அண்ட் இன்டர்நேஷனல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த பிராண்ட் 1000 rupeesக்கு வாங்கிட்டு அப்படியே மேல வைக்கிறது. எல்லாரும் வந்து பார்த்துட்டு யூ பேக் சோ கியூட், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்வாங்க. ஓ தேங்க்யூ, ஓ ப்ளீஸ், ஓ அப்படின்னு சீன் போட்டுட்டு இருப்பேன். எனக்கு வந்து இந்த பிராண்டை பார்த்தோன்னே எனக்கு அந்த பேக் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் அது வந்து ஜிப்பு போயிருச்சு. அதில் டெஃபினட்டாக ஜிப்பு போக தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் லேப்டாப் பத்தாது இல்லையா, சம்டைம்ஸ் அதை வச்சு நல்லா டைட்டாக போடுறது அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா லேப்டாப் வச்சுட்டு மூடாமலே எடுத்துகிட்டு போவேன். அப்படி இருக்கும் போதெல்லாம் அந்த பேக் வந்து ரொம்ப தாக்கு பிடிக்கல. லேப்டாப் ஒரு வெயிட்டு, இது லஞ்ச் ஒரு சில டைம் எடுத்துகிட்டு போவேன், 1 லிட்டர் பாட்டில் எடுத்துட்டு போவேன் அந்த மாதிரி. ஸோ இதுதான் இந்த வாட்டி வாங்கின ஐட்டம்ஸ். நான் ஆக்சுவலி இந்த வாட்டி கொஞ்சம் கதையும் பேசலாம்னு நினச்சேன். பிக் பாஸ் பார்த்தீங்களா எப்படி ஏது அப்படின்ட்டு. பட் ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ லாங்காக போயிட்டே இருக்கு. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.